இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் தமிழ்மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் திருவுருவ சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இறைமலிந்த வேல் நம்பி எரிவத்த கடியேன் அடியார்க்கும் அடியேன் தலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்படியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் தோல்வல்லல் மானக்கஞ்சாரல் வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அறிந்த புனல் மந்தை ஆனாய கடியேன் ஆரூரில் அம்மானு தானே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் வாழை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் தமிழ்மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் திருவுருவ சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மொழிப்போர் தியாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செய்து வருகிறார். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தாளமுத்து நடராசன் சிலைகளை திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செய்து வருகிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை எழும்பூர்ல தாளமுத்து நடராஜன் மாளிகை இருக்கு. இந்த தாளமுத்து நடராஜன் மாளிகையினுடைய நுழைவு வாயில்ல தாளமுத்து மற்றும் நடராஜனுக்கு 3 அடியில மார்பளவு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மார்பளவு சிலையை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நேர்ல திறந்து வச்சிருக்கிறார். இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள், நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்கனவே இந்த தியாகிகளுடைய நினைவிடத்துல முதலமைச்சர் நேர்ல சென்று மரியாதை செலுத்தியிருந்தார். இப்போது எழும்பூர்ல தாளமுத்து மற்றும் நடராஜனுடைய சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.